பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது இது. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆக, என்றும் இன்பம் ஆக, என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எசேக்கியேல் 34வது அதிகாரம் வசனங்கள் 11 13 வரை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் தானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை பார்த்துதான் சொல்கிறார், நான் என் ஆடுகளை, என் ஆடு எங்கெங்கெல்லாம் வழி தப்பி போச்சோ அங்கிருந்தெல்லாம் அவைகளை கூட்டி கொண்டு வந்து நான் ஆறுகள் நடுவே அவைகளை மேய்ப்பேன் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய தவறான பாதைகள் நிமித்தம் அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், வழி தப்பி போனனால அநேக துன்பங்கள், பாடுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்ல, நான் என் ஆடுகளை எங்கெங்கெல்லாம் வழி தப்பி போச்சோ, எங்கெங்கெல்லாம் என்னை விட்டு சிதறி போச்சோ அங்கங்கிருந்தெல்லாம் என் ஆடுகளை கூட்டி கொண்டு வந்து இஸ்ரவேலின் மலைகளிலே ஆறுகள் அண்டையிலே மேய்ப்பேன் என்று சொல்கிறான். என்ன அருமையான வார்த்தை! ஆறு அண்டையிலே இருக்கிற மரங்கள், செடிகள் எல்லாம் பூத்து குலுங்கி காய்த்து கனி தந்து தண்ணீருக்கும் செழுமைக்கும் கொடுமைக்கும் வற்றாதது ஒரு குறை இல்லாமல் இருக்கு. அப்படி நம்மை மேய்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் அண்டை ஓடி வரலாமா? நம்ம அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கோடி நன்றிப்பா. அப்பா, நாங்கள் எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமா, எங்கள் பாவங்கள் நிமித்தமா உண்மை விட்டு வழி தப்பி போனோமையா. என் தகப்பனை இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே தங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் மேய்ப்பீராக, நீர் கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பீராக அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆறுகள் அண்டையிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே மேய்த்தருளுவீராக. ஒன்றும் குறையில்லாமல் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனம் வல்லமை பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.